புதன்கிழமை அதிகாலை 3:30 மணி அளவில் ஓமனின் வடக்கு கடற்கரையில் உள்ள லிமா அருகே இந்திய கப்பல் சென்று கொண்டிருந்த போது ஒரு வெடிப்பொருள் மீது மோதியது. அதைத் தொடர்ந்து கப்பல் மூழ்கியது. விரைவிலேயே ஒரு எரிபொருள் நெருக்கடியை இந்தியா சந்திக்குமோ என்கிற அச்சம் ஏற்பட்டுள்ளது. அதற்கான சாத்தியத்தை பிரதமர் மோடியும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கார்களை பயன்படுத்துவோர் தனித்தனியாக காரை பயன்படுத்தாமல் நண்பர்களாக ஒன்று சேர்ந்து ஒரே காரில் பயணிக்கும் கார் பூலிங் முறையை பின்பற்ற வேண்டும் என்றார் மோடி. अगर कार में ही जाना जरूरी है तो फिर कार पूल करने का प्रयास करें. இந்திய பெட்ரோல் நிறுவனங்கள் ஒரு நாளைக்கு ரூபாய் 1000 கோடி வரை இழப்பை சந்திக்கிறது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. ஓர் எரிபொருள் நெருக்கடியை நோக்கி நாடு சென்று கொண்டிருப்பது போல தெரிகிறது. இதற்கான சமிக்கை போல எண்ணெய் ஏற்றி வந்த இந்திய கப்பல் ஒன்று மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. ஓமன் கடற்கரைக்கு அப்பால் இந்திய கொடியேந்திய கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேற்று, அதாவது வியாழக்கிழமை, கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இது ஏற்றுக்கொள்ள முடியாத தாக்குதல் என்றும் கூறியுள்ளது. புதன்கிழமை அதிகாலை ஓமன் கடற்கரைக்கு அப்பால் இந்திய கொடியேந்திய கப்பல் மீது நடத்தப்பட்டுள்ள தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் வியாழக்கிழமை ஒரு அறிக்கை மூலம் தெரிவித்திருக்கிறது. வணிக கப்பல்கள் மற்றும் மாலுமிகள் தொடர்ந்து குறிவைக்கப்படுவதை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கப்பலில் இருந்த அனைத்து இந்திய குழுவினரும் பாதுகாப்பாக உள்ளனர். அவர்களை மீட்ட ஓமன் அதிகாரிகளுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அமைச்சகம் கூறியுள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கப்பலின் பெயரை வெளியிடவில்லை மற்றும் கப்பல் மீதான தாக்குதலுக்கு யார் பொறுப்பு என்பதையும் தெளிவுபடுத்தவில்லை. ஆனால் இந்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி பாதைகள் அமைச்சகம் அந்த கப்பலின் பெயர் ஹாஜி அலி என்று கூறியிருக்கிறது. துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி பாதைகள் அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் முகேஷ் மங்கள் இந்த சம்பவம் குறித்த தகவல்களை பகிர்ந்திருக்கிறார். அவர் என்ன கூறியிருக்கிறார் என்பதை பார்ப்போம். ஒரு சோகமான சம்பவம் குறித்து நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். ஹாஜி அலி என்று பெயரிடப்பட்ட மரத்தாலான மோட்டார் பொருத்தப்பட்ட அந்த கப்பல் சோமாலியாவிலிருந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள ஷார்ஜாவுக்கு சென்று கொண்டிருந்தது. மே 13ஆம் தேதி காலை அது ஓமன் கடல் பகுதியில் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கப்பலில் தீப்பிடித்தது. அதைத் தொடர்ந்து அது மூழ்கியது என்று முகேஷ் மங்கள் கூறியிருக்கிறார். An Indian dhow, a mechanized sailing vessel that is actually made of wood and named Haji Ali, during its voyage from Somalia to Sharjah, UAE, reportedly encountered an attack incident in Omani waters in early hours of 13th May 2026, which led to fire on board and subsequent sinking of the vessel. கப்பலில் இருந்த மொத்தம் 14 பணியாளர்களும் ஓமன் கடலோர காவல் படையால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு ஓமனில் இருக்கக்கூடிய டிப்பா என்கிற துறைமுகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன என்றும் மங்கள் தெரிவித்திருக்கிறார். All 14 crew members on board were safely rescued by the Omani Coast Guard and have reached Dibba port, that is Oman. The crew is reported to be safe and necessary formalities with the local authorities have been completed. இந்த சம்பவத்தை தவிர கடந்த 72 மணி நேரத்தில் எந்த ஒரு இந்திய கப்பல் அல்லது இந்திய குழுவினரை கொண்ட கப்பல் மீதும் தாக்குதல் சம்பவம் ஏதும் பதிவாகவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். In the past 72 hours, except the MSV Haji Ali incident, no other incidents reported covering Indian vessels or foreign vessels with Indian seafarers. All other Indian seafarers currently reported in the ocean region are safe. இந்திய கப்பல் மற்றும் பிற கப்பல்களில் பணியமர்த்தப்பட்டிருக்கும் அனைத்து இந்திய மாலுமிகளும் பாதுகாப்பாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். And port operation across India remains normal with no congestion reported. Ministry of Port Shipping and Waterways continues to coordinate with MEA, Indian missions and maritime stakeholders to ensure seafarer welfare and uninterrupted maritime operations. இதற்கிடையில் கடல்சார் பாதுகாப்பு கண்காணிப்பு முகமைகளும் ஹாஜி அலி என்கிற அந்த சரக்கு கப்பல் மூழ்கி விட்டதாக தெரிவித்துள்ளன. 14 பணியாளர்களை கொண்ட குழுவினருடன் இருந்த
அந்த சரக்கு கப்பலின் பெயர் ஹாஜி அலி என்று கடல்சார் பாதுகாப்பு நிறுவனமான வான்கார்டை மேற்கோள் காட்டி நியூஸ் ஏஜென்சியான AFP தெரிவித்திருக்கிறது. அந்த நிறுவனத்தின் AFPயின் கூற்றுப்படி ஹோர்மோஸ் நீரிணைக்கு தெற்கே ஓமனின் லிமா கடற்கரைக்கு அப்பால் ஏற்பட்ட வெடிப்பை தொடர்ந்து கப்பல் மூழ்கியது. சோமாலிலாந்தின் பெர்பராவில் இருந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள ஷார்ஜாவுக்கு அந்த கப்பல் கால்நடைகளை ஏற்றி சென்றதாக வான்கார்டு தெரிவித்திருக்கிறது. வான்கார்டு கூற்றுப்படி கப்பல் தீப்பிடித்தது. இதனால் பணியாளர்கள் கப்பலை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பின்னர் கப்பல் மூழ்கியது. இந்தியா டுடே தகவலின்படி ஹாஜி அலி கப்பல் குஜராத்தின் தேவ்பூமி துவாரகா மாவட்டத்தில் உள்ள சலாயா துறைமுகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புதன்கிழமை அதிகாலை 3:30 மணி அளவில் ஓமனின் வடக்கு கடற்கரையில் உள்ள லிமா அருகே இந்திய கப்பல் சென்று கொண்டிருந்த போது ஒரு வெடிப்பொருள் மீது மோதியது. அதைத் தொடர்ந்து கப்பல் மூழ்கியது. அந்த வெடிப்பு கப்பலில் தீப்பிடிக்கவும் அதன் சமநிலையை இழக்கவும் காரணமானது. இதற்கிடையில் ஹாஜி அலி என்று பெயரிடப்பட்ட கப்பலில் ஏற்பட்ட வெடிப்பு ட்ரோன் அல்லது ஏவுகணை தாக்குதலால் ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையே போர் தொடங்கியது. அதிலிருந்து இந்த சம்பவம் தவிர்த்து குறைந்தது 2 இந்திய கொடியேந்திய கப்பல்கள் இதுவரை தாக்கப்பட்டுள்ளன. இந்தியா கடந்த மாதம் டெல்லியில் உள்ள ஈரானிய தூதரை அழைத்து இந்த சம்பவங்கள் குறித்து தன்னுடைய ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியது. போர் வளைகுடா பிராந்தியத்தில் வணிக கப்பல் போக்குவரத்துக்கு ஈரான் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. போர் தொடங்கியதிலிருந்து ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களின் நடமாட்டத்தை ஈரான் பெருமளவு கட்டுப்படுத்தி இருக்கிறது. ஏப்ரல் 8ஆம் தேதி நடைமுறைக்கு வந்த பலவீனமான போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒருபுறம் இருந்தாலும் ஈரானிய துறைமுகங்கள் மீதான தனது கடற்படை முற்றுகையை அமெரிக்கா தொடர்கிறது. வளைகுடா பிராந்தியத்தின் கடல் வழிகள் மற்றும் ஹோர்மோஸ் நீரிணையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொடர்ச்சியான இடையூறுகள் காரணமாக எண்ணெய் மற்றும் எரிவாயு சந்தை அதிக ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. இது இந்தியா போன்ற எரிசக்தி இறக்குமதி நாடுகளின் மீதான அழுத்தத்தை அதிகரித்து வருகிறது. பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்துக்காக இந்தியா வந்த ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இந்த தாக்குதல் பற்றி பேசவே இல்லை, குறிப்பிடவும் இல்லை. ஆனால் ஈரானிய கடற்படையுடன் ஒத்துழைக்கும் அனைத்து வணிக கப்பல்களுக்கும் ஹோர்மோஸ் நீரிணை திறந்திருக்கும் என்று அவர் கூறியிருந்தார். என்றாலும் இப்போதைக்கு அமெரிக்க ஈரான் போர் ஓயும் போல தெரியவில்லை. போரால் ஏற்படும் தாக்கத்தை மொத்த உலகமும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு இருக்கிறது. இந்நிலையில் நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்திருக்கிறது. 1 லிட்டர் பெட்ரோல் விலை ரூபாய் 3.14 காசுகளும் டீசல் விலை ரூபாய் 3.11 காசுகளும் கூடியுள்ளன. பல ஆண்டுகளாக பெட்ரோல் டீசல் விலை உயராமல் நிலையாக இருந்து வந்தது. தற்போது அதிகரித்திருக்கிறது. விரைவிலேயே ஓர் எரிபொருள் நெருக்கடியை இந்தியா சந்திக்குமோ என்கிற அச்சம் ஏற்பட்டுள்ளது. அதற்கான சாத்தியத்தை பிரதமர் மோடியும் சுட்டிக்காட்டி இருக்கிறார். ஹைதராபாத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பேசிய பிரதமர் அதை உணர்த்தினார். பிரதமர் மோடி என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். தற்போதைய சூழலை ஒரு தேசிய கடமையாக கருதி மக்கள் ஒத்துழைக்க வேண்டும். இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவையில் 88% அதிகமாக இறக்குமதி செய்கிறது. हमें अपनी जरूरत का पेट्रोल, डीजल, गैस ये सब दुनिया के दूसरे देशों से बाहर से मंगाना पड़ता। युद्ध की वजह से पूरी दुनिया में पेट्रोल, डीजल, गैस और फर्टिलाइजर के दाम बहुत अधिक बढ़ चुके हैं. எனவே எரிபொருள் பயன்பாட்டை குடிமக்கள் குறைக்க வேண்டும். மெட்ரோ வசதி உள்ள நகரங்களில் பொதுமக்கள் அதை பெருமளவு பயன்படுத்த முன்வர வேண்டும். शहरों में जहां मेट्रो है वहां हम तय करें कि हम मेट्रो का ही उपयोग करेंगे, ज्यादा से ज्यादा मेट्रो में ही जाएंगे. கார்களை பயன்படுத்துவோர் தனித்தனியாக காரை பயன்படுத்தாமல் நண்பர்களாக ஒன்று சேர்ந்து ஒரே காரில் பயணிக்கும் கார் பூலிங் முறையை பின்பற்ற வேண்டும் என்றார் மோடி. अगर कार में ही जाना जरूरी है तो फिर कार पूल करने का प्रयास करें. அவர் மேலும் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். மின்சார வாகன பயன்பாட்டுக்கு மக்கள் மாற வேண்டும். जिन लोगों के पास इलेक्ट्रिक व्हीकल है वो भी कोशिश करें कि इलेक्ट्रिक व्हीकल का ज्यादा से ज्यादा
उपयोग करें। கோவிட் காலத்தில் பின்பற்றிய வீட்டில் இருந்தே வேலை, அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் மற்றும் காணொளி வாயிலாக கூட்டங்களை நடத்தும் முறையை மீண்டும் கடைபிடிக்க தொடங்க வேண்டும். साथियों, हमने कोरोना के समय में वर्क फ्रॉम होम की, ऑनलाइन मीटिंग्स की, वीडियो कॉन्फ्रेंस की, ऐसी अनेक व्यवस्थाएं विकसित की और हमें आदत भी हो गई थी। आज समय की मांग ऐसी है कि उन व्यवस्थाओं को हम फिर से शुरू करें तो वो देश हित में होगा। वर्क फ्रॉम होम, ऑनलाइन कॉन्फ्रेंसेस, वर्चुअल मीटिंग्स, इनको हमें फिर से प्राथमिकता देनी है। தேச நலன் கருதி அடுத்த ஓராண்டுக்கு தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். लेकिन देश हित में हमको ये तय करना पड़ेगा कि साल भर तक घर में कोई भी फंक्शन हो, कोई भी कार्यक्रम हो, हम सोने के गहने नहीं खरीदेंगे, सोना नहीं खरीदेंगे। வெளிநாடுகளில் திருமணம் செய்வது, சுற்றுலா செல்வது போன்றவற்றை ஓராண்டுக்காவது ஒத்தி வைக்க வேண்டும். இறக்குமதியை குறைக்க சமையலில் எண்ணெய் பயன்பாட்டை குறைப்பது ஒரு தேசபக்தி செயலாக இருக்கும். अगर खाने के तेल में, खाने का तेल का जो उपयोग करता है, अगर वो कुछ कमी करे, मैंने बार बार कहा है 10% कम करो, अगर हम तेल खाना कम करें ना तो भी वो देशभक्ति का बहुत बड़ा काम है। இறக்குமதியாகும் ரசாயன உரங்களுக்காக செலவிடப்படும் நிதியை சேமிக்க உர பயன்பாட்டை குறைத்து இயற்கை வேளாண்மைக்கு மாற வேண்டும். கச்சா எண்ணெய் விலை உயர்வால் இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு பாதிக்கப்படுவதை தவிர்க்க அவசியமற்ற செலவுகளை குறைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மோடி. पेट्रोल डीजल बचाकर हमें वो मुद्रा भी बचानी है। विदेशी मुद्रा बचाने के लिए हमारी देशभक्ति हमें चुनौती दे रही है और हमें इस चुनौती को स्वीकार करते हुए विदेशी मुद्रा को बचाना होगा। மேற்காசியாவில் நிலவும் போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு 70 $120 வரை உயர்ந்திருக்கிறது. இதனால் டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் 91 95 சரிந்திருக்கிறது. 2025-26 நிதியாண்டில் இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதி செலவு $121.8 பில்லியன் அதிகரித்திருக்கிறது. பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலின்படி பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு விற்பனையால் அரசுக்கு மாதம் 30,000 கோடி இழப்பு ஏற்படுகிறது. இந்திய பெட்ரோல் நிறுவனங்கள் ஒரு நாளைக்கு ரூபாய் 1000 கோடி வரை இழப்பை சந்திக்கிறது. விலைவாசி உயர்வு தவிர்க்க முடியாத சூழலில் அதன் தாக்கத்தை மக்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று மோடி பேசியிருக்கிறார். எனவே எரிபொருள் நெருக்கடியை எதிர்கொள்வதற்கு நாடு தயாராக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இது அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட சுமை இப்போது அனைவருக்குமான சுமையாக மாறியிருக்கிறது. நெருக்கடியிலிருந்து மீள வேண்டுமானால் பிரதமர் சொல்லுகிற ஆலோசனையை ஏற்பது நம் கடமை. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.